ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிடலாம். இஃப்தாருக்கு டீப் ஃப்ரை பண்ணாமல் ஸ்நாக்ஸ் வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேஷன் பண்ண போகிறோம். நான் இங்கே 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுது நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நம்ம மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃப்ளேமை மீடியம் டு ஹையில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணிடலாம். சிக்கன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே பேனில் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் கேப்சிகம், 2 டேபிள் ஸ்பூன் ரெட் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியனும் கேப்சிகமும் லைட்டாக சாஃப்ட் ஆகி வரட்டும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாவையும் கீறி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல் எல்லாம் மாறினதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்லா குக் ஆகட்டும். மசாலாவில் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பும், 1 டேபிள் ஸ்பூன் ஹாட் சாஸும் சேர்த்துக்கோங்க. கூட நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை லைட்டாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம போலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 4 முட்டை உடைச்சி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் பால், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரெட் போலா பண்ணுறதுக்கு நான் ஒரு 7 to 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். பேனோட சைஸை பொறுத்து பிரெட் அளவு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். பிரெட்டோட சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பிரெட் போலா இந்த பேனில் தான் செய்ய போகிறோம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு பிரெட்டையும் எக் மிக்சரில் டிப் பண்ணி எடுத்துடலாம். டிப் பண்ண பிரெட்டை இந்த மாதிரி பேனில் வச்சிடலாம். எல்லா சைட்ஸ்லேயும் ப்ரெட்டை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துடலாம்.
மயோனைஸ் சேர்க்குறது இந்த போலாக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலா ஃபில்லிங்கையும் சேர்த்ததுக்கப்புறமா ப்ரெட்டோட சைட்ஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக மேலே இன்னும் கொஞ்சம் ப்ரெட்டை வந்து எக்கில் டிப் பண்ணி சேர்த்துடலாம். எல்லா இடமும் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, கேப் எதுவும் இருக்கக்கூடாது. எக் மிக்சர் வந்து மீதி இருந்துச்சுன்னா அதை இதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. அப்புறமா ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம். கூடவே ஸ்லைஸ் பண்ண கேப்சிகமையும் மேலே இந்த மாதிரி வச்சு லைட்டாக டெக்கரேட் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை, ஆனால் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால தான் நான் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேனை வச்சிடலாம். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். லிட்டில் ஹோல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ப்ரெட் போலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சைட்ஸ் எல்லாம் லைட்டாக இளவி வரும், அப்போ தான் அது வெந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுட்டு டாப் லேயரையும் குக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேனை இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ண விடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸோட இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.